வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா திக்காக தேன் மாதிரி பாவக்காய் புளிக்குழம்பு கசப்பே இல்லாமல் நல்லா சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காயே சாப்பிடாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் தான் சீரகம் சேர்க்கணும். ஏன்னா வெந்தயம் வறுப்பட லேட் ஆகும். சீரகம் பார்த்திங்கன்னா குயிக்காகவே நமக்கு வறுப்பட்டுடும். அதனால் வெந்தயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சீரகமும் நல்லா செவந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு இந்த பாவக்காய் எண்ணெயிலே வதங்கி வரட்டும். நம்ம இந்த மாதிரி பாவக்காயை எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது பாவக்காயோட கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை எனக்கு பாவக்காய் குழம்பு கசப்பாகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாவக்காயை சேர்த்து அது கூட வதக்கி நம்ம குழம்பு வச்சுக்கலாம். பாவக்காய் 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கூடவே இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அதே மாதிரி நம்ம தக்காளியை குழம்புல சேர்க்கும்போது கட் பண்ணி கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா கலராகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 200 மில்லி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மூடி விட்டுடலாம். 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா திக்காயிடும். இப்போ இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும். பாவக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம வறுத்து ஆற வச்ச அந்த வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தூள் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த பொடியிலேருந்து 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த பொடியை நம்ம நிறைய அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா வித புளிக்குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதும் நம்ம விருப்பம்தான். பாவக்காய் குழம்பு கசப்பாகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாவக்காயை எண்ணெயில் வதக்கக்கூடாது, அதே மாதிரி வெல்லமும் சேர்க்கக்கூடாது. இது ரெண்டும் சேர்க்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா பாவக்காய் குழம்பு நல்லா கசப்பாகவே இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு கசப்பாக இருந்தால் பிடிக்காது. அவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லா தேன் மாதிரி இருக்கும் பாவக்காய் குழம்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.